களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாள், இந்த நேரம், ஆண்டவர் நம்மோடு கூட சந்திக்கிற நேரம் இது, பேசுகிற நேரம் இது, அது விடுதலை நேரமாக இருக்கிறது. இந்த விடுதலை நேரத்திலே அவளோடு கூட அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவதோடு கூட மட்டுமல்ல, உங்களோடு கூட தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்வது, எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, திருவெளிப்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பாருங்கள். தனக்கு சிறிது காலமே இருப்பதை அறிந்திருக்கிற அழகியானவன், தனக்கு சிறிது காலமே இருப்பதை அறிந்திருக்கிற அழகியானவன் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணுலகமே குடியிருப்பவர்களை மகிழ்ந்து கொண்டாடுங்கள், மண்ணுலகே அதில் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, தனக்கு சிறிது காலமே இருப்பது அறிந்திருக்கிற அழகியானவன் கடும் சீற்றத்துடன் உங்களை வந்திருக்கிறது என்று பார்க்கணும். பிரியமானவர்களே, கடும் சீற்றத்துடன் யாரிடம் வருவான்? யாருடன் வருவான்? நற்செய்தி அறிவிக்கிற காரியங்களிலே அந்த பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இறைவார்த்தை கேட்பதற்கே விடுவதில்லை, இறைவார்த்தை படிப்பதற்கு விடுவதில்லை, இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நற்செய்தி ஊழியத்துக்கு பிசாசானன் எவ்வளவு தடை பண்ணுவான் என்பதை நீங்கள் சற்று தூயாவிக்குள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சிறிது காலமே இருப்பதை அறிந்திருக்கிற பொல்லாத பிசாசான கடன் இருக்கும். கடந்த நாட்களிலே எங்களுடைய இந்த செய்தியெல்லாம் பதிவு பண்ணுகின்ற கம்ப்யூட்டரில் வைரஸ் பாஞ்சிடுச்சு. வைரஸ் பாஞ்சு கம்ப்ளீட் எல்லாம் அவுட், வைரஸ் பாஞ்சு எல்லாம் கம்ப்ளீட் அவுட். ரொம்ப கஷ்டப்பட்டோம். வைரஸ் பாஞ்சிட்டு இதில் போட்டு வச்சுருந்து இதுவரை செட்டப் பண்ணியிருந்த எல்லா மெசேஜ்களும் வைரஸ் பாஞ்சு எல்லாம் அவுட் ஆகிடுச்சு. அந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் பார்க்கணாக்கே சென்ற வாரத்தில் 2 நாள் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்காது, வேர்ட் ஆஃப் காட்ஸ் வந்திருக்காது, வேர்ட் ஆஃப் காட்ஸ் வந்திருக்காது. அந்த வேர்ட் ஆஃப் காட்ஸ் ஏன் வரலன்னாக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டான், பிரதர் 2 நாளாக வரவே இல்லை, சரி வேர்ட்ஸ் ஆஃப் காட் வரவே இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இந்த காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுமே, வரவே இல்லை. இன்னைக்கு என்ன செய்கிறது? நெட்டு ப்ராப்ளம், நெட் ப்ராப்ளம் ஆகிட்டு 2 நாள் ஒன்றும் செய்ய முடியல. நெட்டு ப்ராப்ளம் பார்க்கணும். பிரியமானவர்களே, இதில் நீங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு பாருங்கள், பிசாஸ் எவ்வளோ வேட் செய்கிறான்ட்டுக்கு. அது மற்றும் நெட்டு ப்ராப்ளம் 2 நாள் போக முடியல, செய்தி கொடுக்க முடியல. நீங்கள் அது மாத்திரம் இல்லை, நம் தேவ ஒளி என்கிற புத்தகம் 12,000 புத்தகம் வெளியிட்டு அச்சிட்டிருக்கின்றோம். 12,000 புத்தகம் அடிச்சிருக்கிற போது, வெளியிட்டு எடுக்கிற பொழுது எங்களுக்கு எப்படி தெரியுமா புத்தகங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு வரும் தெரியுங்களா? திரும்பி திரும்பி வந்து நிறைய வரும். இந்த மாதம் ஏறத்தாழ 200க்கும் மேலான புத்தகங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. அவர்கள் போஸ்ட்மேன் போயிட்டு அங்கே போய் பார்க்குறார்களோ விற்குது இல்லையோ என்னவோ தெரியாது, ஆனால் கூட ரிட்டர்ன் பேக் வந்துகிட்டே இருக்குது, ரிட்டர்ன் பேக் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கணும் பிரியமானவர்களே. அவர் நிறைய சகோதரர் கேட்பார்கள், பிரதர் இந்த மாதம் புத்தகமே வரல. நானுங்களும் அனுப்பிட்டுருக்குறோம், ஆனாலும் கூட அந்த போஸ்ட்மேன் அங்கே செல்லாமல் அவங்க போட்டு ரிட்டர்ன் பேக் அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க. பார்க்கணும். ஒவ்வொன்றும் சொல்ல இருக்கு. இந்த ஊழியத்தின் பாதையிலே சில வேலையிலே மாதந்தோறும் காணிக்கை கொடுக்கிற சில சகோதரர்கள் உண்டு, மாதந்தோறும் காணிக்கை கொடுக்கிற ஒரு சில சகோதரர்கள் உண்டு. அவர்களுக்கு
எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அமைந்து விடுகிறது. கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அப்படி அமைந்து விட்டால் அவங்க எப்படி தர முடியும் என்று நாமளே பார்க்க அவங்க சூழ்நிலை கொடுக்க முடியல. அப்போது இந்த ஊழியத்தின் காரியங்களில் நிறைய தடைகளை நான் பார்க்கிறேன். பொருளாதாரத்தினா பயங்கரமான தடைகள் தான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் அன்பானவர்களே, நீங்கள் விடுதலை நேர நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். கரம் கும்பிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் ஜெபியுங்க. போராட்டம். அன்று மோசே கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது இஸ்ரவேலின் படை அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. டவுன் பண்ணுகிற பொழுது அங்கே பார்க்கிற பொழுது அமலேக்கியர் எதிர்ப்படை வந்து விட்டது. கூரும் ஆரோனும் விடுதலை பயணத்திலே 17ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோன் மோசே கரங்களை உயர்த்திருக்கிற பொழுது இஸ்ரவேலின் படை அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த எதிர்ப்படை எல்லாம் 3 படைகள் வந்து எல்லாம் ஆட்பட்டாங்க. அப்போ டவுன் ஆகும்போது அந்த எதிர்ப்படை அப்படி முன்னாடி வருது. அப்போ கூரும் ஆரோனும் பார்த்தார்கள். 2 பேரும் மோசேயுடைய கரங்களை ஒரு பக்கம் 2 பக்கம் 2 பேர் தூக்கி பிடித்தாங்க. அப்போ கைகளை தூக்கி பிடிக்கிற பொழுது இஸ்ரவேலின் படை அட்வான்ஸ் ஆகிட்டு வெற்றி பெற்றது. அன்பான சகோதரமே, நீங்கள் அந்த ஊழியத்தை தாங்குங்கள். கூரும் ஆரோனை போல தாங்குங்கள். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடமாவது இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிப்பேன். ஒரு 5 நிமிடமாவது இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிப்பேன். முடிந்தால் நான் உபவாசம் இருந்து கூட நான் ஜெயிப்பேன். அப்படி என்று தூய ஆவிக்குள்ளால் நீங்கள் உணர்த்தப்பட்டால் தயவுசெய்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக மாறுவீர்கள். பிலிப்பியரிலே பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்வார், புனித பவுல் சொல்வார், இவர்கள் எங்களோடு கூட நற்செய்தி பணியிலே போராடினார்கள். பிலிப்பியர் 4:3 நற்செய்தி பணியிலே இவர்கள் போராடினார்கள். எனவே இவருடைய பெயர்கள் வாழ்வோர் உள்ளே எழுதப்படும் என்று சொல்லப்பட்ட எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வார். எழுதப்பட்டிருக்குன்னா அப்போ நீங்க இந்த ஊழியத்துக்காக ஒரு 5 நிமிடமாவது ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஆத்ம தாகத்தோடு கூட ஜெபிப்பீங்கன்னா, ஒரு முழங்கால் விசுவாசத்தோடு கூட நீங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணீங்கன்னாக்க எங்களுடைய பெயர்கள் வாழ்வோர் எழுதப்படும். திருவெளிப்பாட்டில் நாம் பார்க்கிறோம் 21ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வின் உள்ள யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களே அங்கே செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வின் உள்ள யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களே அங்கே மேலே செல்வார்கள் என்று தெளிவாக மிக சொல்லியிருக்கு. அப்படி என்ன யார்? இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறதில்ல. இதில் கடவுளுடைய ஆவியானால் நடத்தப்படுகிற சகோதரிகளை அவர்கள் தான் ஜெபிப்பார்கள். நீங்கள் கடவுளுடைய ஆவியால் உணர்த்தப்பட்டவர், நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிப்பிருந்தால் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் சொல்லுகிற ஒரு நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் அவரோடு கூட. 9447919800. மீண்டும் சொல்லுகிறேன், 9447919800. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவரோடு கூட நீங்கள் பேசினா உங்களுடைய பெயர்கள் எல்லாம் அவர் எழுதி வைத்துக் கொள்வார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்காக ஒருவருக்காக ஜெபிப்போம் என்கிற நிலையிலே நீங்கள் இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிற பொழுது நாங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் ஆத்மீய காரியத்துக்காக நான் ஜெபிப்போம். இப்படியாக ஊழியத்தின் காரியங்கள் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் நான் சொல்லுகிறேன், அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். பிரைஸ் லார்ட். உங்களை தாழ்மையோடு கூட மீண்டும் கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இது எனக்காக, என்னுடைய பெருமைக்காக, புகழ்ச்சிக்காகவோ அல்ல, எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும். அந்த எதிர்ப்பறை போய்கொண்டிருக்கிறது. ஜெயிப்பீர்களா? ஜெயிக்கிறேன் என்று தூயான் உணர்த்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இந்த நம்பரில் 9443791800 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கடவுளாக ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஒப்பு கிடைக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மீட்பின் காரியங்கள் கடந்து வரட்டும், விடுதலை காரியங்கள் கடந்து வரட்டும். ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் அவளுக்கு வாழ்வாய் மாறட்டும். பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, இப்பொழுது கிறிஸ்து பிறப்பு முன்னெடுக்க நாட்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்ற ஒரு செய்தி தான் இந்த நாட்களில் கொடுக்க இருக்கிறேன். இந்த நாளிலும் நாளை தினமும், அதடுத்து கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு நாள், அந்த நாளைக்கு செய்தி இல்லை. அதுக்கு அடுத்த நாள் 3ஆம் நாள் வியாழக்கிழமையும், இந்த 3 நாளும் இந்த செய்தி தான் தரப்ப இருக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்கணும். இந்த செய்தியிலே பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்பிலே பார்க்கிற பொழுது முதலாவது அன்னை மரியாள், அடுத்தது யோசப், அதுக்கு அடுத்தது ஞானிகள், அடுத்தது இடையர்கள். இவர்களை பற்றி நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பிலே இவர்கள் எல்லாம் கிறிஸ்து பிறப்பு மீட்பராம் இயேசு பிறப்பிலே இவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்னை மரியாளை குறித்து முதலாவது நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது நான் உண்மையாகவே நான் பெருமைக்கு சொல்லப்படவில்லை. என்னிடம் அநேக மற்ற சபையை சார்ந்தவர்கள்லாம் கூட என்னிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். நான் அழுத்தம் திருத்தமாகவே சொல்வேன், அன்னை மரியாளுடைய காரியங்கள் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் குறிச்சி வச்சுக்கு படித்து பார்க்கணும். நான் பார்க்கிறோம் பிரியமாவுக்களே, எரேமியா புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறார். கடவுள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முதல் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே, தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். இது சாதாரணமான ஒரு இறைவாக்கினர் இறைமக சொல்லுகின்ற வார்த்தை. தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே. இந்த உருவாக்கும் முன்பேன்றது பயங்கரமான கருத்து. இறைமக சொல்றார், உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். அதாவது பழைய மொழிபெயர்ப்பு பார்ப்போம்னா அச்சித்திருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அச்சித்து என்று சொல்ல பார்க்கும். அந்த அச்சித்துல பரிசுத்தப்படுத்தின்னு சொல்லலாம். இப்படி பார்க்கிற பொழுது அந்த எரேமியாவுக்கே இப்படி என்றால் அன்னை மரியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு கொடுக்கிற அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? சிந்தனை பண்ணுகிற பொழுது அந்த அன்னை மரியாள் மிகுந்த உயர்ந்தவர்களாக இருக்கிறதை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் பிரியமானவர்களே, இந்த கருத்தை நான் தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்பே என்று சொல்லுகிற பொழுது இந்த கருத்தை நான் பின்னோட்டு கொண்டு வருகிறேன். எங்கே கொண்டு வருகிறேன் என்றால், அன்னை மரியாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் பார்க்கணும். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அந்த 14ஆம் வசனம் என்ன சொல்ல போனா, பிசாசு கிட்ட தான் ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் அந்த பிசாசு கிட்ட, பாம்பு கிட்ட சொல்லுவார். அங்கே சொல்லுவார், ஏன் இப்படிலாம் அப்படிலாம் பண்ணிட்டு அந்த பாம்பை ரொம்ப கடிஞ்சுக்கிட்டு, அந்த பிசாசின பாம்பை கடிஞ்சுக்கிட்டு அடுத்து 15வது வசனத்திலே அந்த பிசாசிடம் சொல்லுகிறது என்ன? ஆண்டவர், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். நீ அதன் குதின்காலை காயப்படுத்துவாய் என்றார் சொன்னார். இந்த வித்து என்பது யாரு? இந்த வித்து பிசாசின் தலையை நசுக்க போடுகிற அந்த வித்து யாரு? அவர் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. மரணத்தை வென்றவரும் சாத்தானை ஜெயித்தவருமான இயேசு கிறிஸ்து தான் அங்கே குறிப்பிடுகிறது. அந்த இயேசுவை, சாத்தானை தலையை நசுக்கின அந்த இயேசுவை ஈண்டெடுத்தவள் தான் அன்னை மரியாள். இங்கே நாம் பார்க்கிறோம், உனக்கும் பெண்ணுக்கும், இதுல உனக்கும் பெண்ணுக்கும்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு பயங்கரமா இருக்கும். உனக்கும் பெண்ணுக்கும், அந்த பெண் தான் அன்னை மரியாதை பற்றி நாம் பெண்ணிட்டு பார்க்கிறோம் அல்லவா? அவள் வித்து தான் கொண்டு வரது இல்லையா? அப்போ உனக்கும் பெண்ணுக்கும் என்று பார்க்கிற பொழுது அன்னை மரியாதை குறித்து சிலர் தவறாக சொல்வார்கள், தவறாக பேசுவார்கள், எதுவோ சொல்லுவார்கள். நீங்களாம் கேட்டிருப்பீர்கள். அப்படிலாம் சொல்லுகிற கருத்து எங்கே இருந்து வருகிற வார்த்தை இது? யார் கொடுக்கிறப்பட்ட வார்த்தை இது? உனக்கும் பெண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இங்க இருக்கு
சிந்திக்கிற பொழுது எங்கேயோ போய் இடிக்கும் உடைக்கும் தத்துவம். பிரியமானவர்களை சிந்தித்து பார்க்கணும். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். ஃபர்ஸ்ட் மேல, அடுத்தது ரெண்டாவது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். அவள் வித்து அவளுடைய கால் நெச்சிக்கம் போடுன்னு சொல்லி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது உன் தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்பே அந்த எரேமியா சொல்கிறார்னா, அப்படி என்றால் இந்த அன்னை மரியாவையும் எப்பொழுது ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கணும். தொடக்க காலத்திலே அன்று ஆதாம் யாவால் பாவம் செய்து கடந்து வந்த பொழுது அங்கே ஆண்டவர் அன்னை மரியாளை முன்குறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முன்குறித்து வைத்திருக்கிறார். பிரியமான, இப்படி மீட்பர் ஒரு பிறக்கணும். பிசாசுதால் நசுக்கி போடுகிறார். மீட்பரை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக அன்னை மரியாள் வர வேண்டும் என்று அந்த நாளிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீ பார்க்க எரேமியா சொல்லுகிறார், நீ தாயின் கருத்திலே அச்சிக்கப்பட்டிருக்கும், புனிதப்படுத்திருக்கேன், பரிசுத்தப்படுத்திருக்கேன். அப்போ அன்னை மரியாள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிலாம் இப்படியே சொல்லுவாங்க. இல்லை, அந்த அன்னை மரியாள் அமலோற்பமாக கடந்து வந்தவள். அமலோற்பமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே பரிசுத்தமாக கடவுளே செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். பரிசுத்தத்திலே அந்த அன்னையை கொண்டு வந்திருக்கிறாங்க. மீட்பராம் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக, மீட்பராம் உலக ரட்சகரை பெற்றெடுப்பதற்காக அந்த அன்னையை அமலோற்பமாக பரிசுத்தத்திலே அவர் ஆண்டவர் தானே செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். மரியே வாழ்க. பார்க்கணும் பிரியமானவர்களே, பார்க்கணும். கடவுள் பரிசுத்தமான கடவுள் அன்னைக்கு செட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த கருத்தை நீங்க பார்க்கும்போது அந்த தொடக்க நூல்ல அங்கே சொல்லப்பட்டார் இல்லையா, அந்த சொல்லப்பட்டு மட்டுமல்ல, அப்படியே வருகிற பொழுது ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறாரே. ஏசாயா இறைவாக்கினர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா இருக்க ஒரு கண்ணுக்கும் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் அந்த ஏசாயா இறைவாக்கினருக்கு ஒரு தரிசனமாக, ஒரு கருத்தாக அங்கே முன்னே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன குறித்து சொல்லுகிறார்? ஏசாயா 7:14 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். பாருங்கள், இதோ கருவுற்றிருக்கும் அந்த ஒரு அடையாளம் நான் காட்டு போறேன். அன்னைக்கு இறைவாக்கினருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட போறேன். என்ன அடையாளம்? கன்னி கருவுற்று. அதான் அடையாளம். கன்னி கருவுற்று, அதான் அடையாளம். கன்னி கருவிட முடியுமா? ஆனால் கன்னியானவள் கருவிடுகின்ற நிறைத்தான் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது. இந்த உலகத்தை எல்லாம் மீட்பதற்கு அந்த 7ஆம் அதிகாரத்திலே 14 வசனத்தை அப்படி படிச்சீங்களா? இம்மானுவேல், கடவுள் நம்மோடு அவர் தானே அரசாழ்வார். அது பின்னாடி பயங்கரமான வார்த்தையெல்லாம், ஆச்சரியமான வியப்புக்குரிய வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் பயங்கரமான சொல்லும் போது எனக்கு உடனே பயங்கர புத்தியும் பாரமா இருக்குது. என்னை ஒருத்தர் பயங்கரம் சொல்லாத பிரதர் என்ன பண்றது? எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில வந்து இருக்குதான். அவ்வளவு பார்க்கிற பொழுது ஒரு வியப்பான ஆச்சரியமான ஒரு கருத்து என்னைக்கே சொல்லி வைக்கிறார். அதாவது கன்னி கரும்பட்டு பெற்றுப்பாங்க, அவங்க மகனை பெற்றெடுப்பாங்க, அவர் தானே ஆட்சி செலுத்துவார். அந்த ஆட்சிக்கு முடிவே இராது என்று அந்த தொடர்ந்த வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். எடுத்து வச்சு குறித்து வச்சு படிச்சு பாருங்க. அந்த மீட்பராம் இயேசுவை எடுக்கிறதான கன்னி அந்த வயிற்றிலே கண்ணு ஒரு அடையாளம் காட்டுவேன். அந்த கன்னியானவள் பெரும்பணுக்கும். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அன்று தொடக்கத்திலே ஆண்டவர் முன்குறித்தார், ஏசாயா இறைவாக்கினர் வழியாக சொல்லினார். இங்க கடவுள் மரியாவிடம் தன் வானதூரை அனுப்புகிறார். அனுப்பி சொல்ல வைக்கிறார். அதுதான் நம்ம படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே லூகாஸ் நட்சத்திலே பார்க்கிறோம். அந்த முதல் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டுடைய தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆண்டுடைய கபிரியேல் தூதர், செய்தியை அறிவிக்கிற கபிரியேல் தூதர் புறப்பட்டு வருகிறார். மரியாவிடம் சொல்லுகிற கருத்து என்ன? 28ஆம் வசனம் முதல் அதிகாரத்தில், லூகாஸ் 1ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம் சொல்லுகிறது என்ன?
வானதூதர் மரியாவுக்கு தோன்றி வானதூதர் மரியாவிடம் தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பாருங்கள், கடவுளுடைய தூதர் கோடான கோடி சமண சம்பத்திலே வாசம் செய்கிற அந்த ஜோதியான அந்த ஆண்டவர் தன்னுடைய தூதரை, வான தூதரை, கபிரியேல் தூதரை அனுப்புகிறார். நீ போயிட்டு இந்த இடத்துல போய் சொல்லிட்டு வான்னு. இதெல்லாம் நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் கூட நான் சொல்றதெல்லாம் தூயாவிக்குள்ளாக இறைவசன அடிப்படையோடு கூட சொல்லுகிறது தான். அதுக்கு பார்க்கணும். அப்போ வானத்தூர் அனுப்பின்றாங்க, கடவுள் அங்க அனுப்பிட்டு அருள் மிக பெற்றவரேன்னு சொல்ற. அருள் மிக பெற்றவரேன்னு சொல்ற. அருள் என்றால் என்ன? அருள் என்றால் என்ன? கிருபைன்னு பார்க்கிறோம். கிருபை என்றால் என்ன? என் அன்பானவர்களே, அப்போ பைபிள் பாட்டு, அருள் என்பதற்கு மனித சக்தியாலோ அல்ல விஞ்ஞான சக்தியாலோ உலக சக்தியாலோ எதுவுமே முடியாது தான் அருள். அது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய கருத்து. அது அருள். மனித சக்தியால, விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் கொண்டு வர முடியாதோ, எதுவுமே முடியாத ஒரு அப்பாற்பட்ட ஒரு நிலைத்தான் அருள். அந்த அருள் கொடுக்கிறவர் அவர்தான். அங்கே பார்க்கிறோம். இந்த கருத்தை நான் சொன்னோன்னு வேகம் நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கும். தூயாளனுக்கும் புனித பவுலடிகள் தன்னுடைய வாழ்க்கையில நொஞ்சு போயிருக்கிறார். ஏன் நொஞ்சு போயிட்டு இருக்கிறார்? அவருடைய உடல் பிசாசான பாதிக்கப்பட்டு நொடிஞ்சு பெற்றிருக்கிறார். குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வசனம் குறிச்சுக்கிடுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம். அப்போ அவருடைய வாழ்க்கையில உடல் நோய், பிசாசான கொடுத்த நோய் பெற்று இருக்குது. அப்போ 3 முறை அவர் மன்னாராம். அப்போ அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், என் அருள் உனக்கு போதும், அருள் உனக்கு போதும். அப்போ ஏதோ கொஞ்சம் போது அருள் அவர் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இந்த அருள் உனக்கு போதும், இந்த மாத்திரை உனக்கு போதும், இந்த மெடிசன் உனக்கு போதும் சொல்றாரு. ஆனால் இங்கே பார்த்தா அருள் மிக பெற்றவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அருள் கொஞ்சமா இருக்கிற அருளவே உனக்கு போதும் சொன்னவரை இங்க போனா அருள் மிக பெற்றவராக இருக்கிறாங்க. வல்லமை, கடவுளுடைய வல்லமையை பெற்றவர், கிருபையை, அந்த அருளை என்ன ஒன்று சொல்லிக்கலாம். அப்படிப்பட்டவன் தான் அன்னை மரியாள். அருள் சொல்ல பார்த்தனாக்க இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போய்க்கலாம். அருள் மிக பெற்றவரே வாழ்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உம்முடனே என்று, இம்மானுவேலாய் கடவுள் உம்முடனே. இம்மானுவேல் கடவுள் நம்மோடு கூட என்றதான். அப்போ உங்களோட சொல்ற. சரி, இந்த கருத்தை நீ பார்ப்பீங்களா பிரியமானவர்களே? ஒவ்வொரு வசனத்துக்கும் அந்த அடுத்தது அவர் சொல்றாரு. அந்த எப்படியே நீ படிச்சுனாக்க நீ படிச்சுத்தான் கேட்டதான் எனக்கு கற்றுக்கும். அடுத்துல 1 31வது வசனம் சொல்லுகிறது. அந்த குழந்தை நீங்க அந்த அன்னை மரியாவுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட முன்னாடி அந்த சொல்றாங்க, ஒரு குழந்தை பெற்றெடுக்க அவன் பேரிடுங்க. என்ன அதுல 1 31 வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இயேசு என்கிற பெயரிடுவீர். ஒரு மகனை பெற்று எடுப்பீங்க, அவருக்கு இயேசு என்கிற பெயரிடுவீங்கன்னு சொல்றாங்க. இந்த இயேசு என்கிற பெயரை பத்தி நான் சொல்லுனாக்க நிறைய சொல்லணும் இல்லைங்களா? நிறைய சொல்லும். அந்த பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவர் அனைவரும் மண்டிடுவார்கள். நாம் எல்லாம் மீட்பு பெறுவதற்கு அவருடைய பெயரை தவிர வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை. எத்தனை இல்லைங்களா? அப்படிப்பட்ட உன்னதமான அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க மகனை பெற்றெடுப்பீங்க, அவனுக்கு இயேசு என்கிற பெயரிடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசு என்கிற பெயருக்கு அங்க பைபிள் மத்தியில் சொல்லுவார், மத்தியில் 1 கூட 21 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு என்கிற பெயருக்கு அவர்கள் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார், பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்று அர்த்தமாயிருக்கிறது. பாவங்களை மீட்பார். இப்படிலாம் அந்த வானத்தை சொல்லி கொண்டு வருகிற பொழுது என் அன்பானவர்களே நீ பார்க்கணும், அந்த அன்னை மரியாள் சாதாரணமான நிலை தானே. அவர்கள் இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் என்று சொல்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவி உண்மையில தங்கும், அதனால் பிறக்கிற குழந்தை இப்படி நடக்கும் சொல்லி கொடுக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆவி உன் மேல வரும் சொன்ன உடனே ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. உன்னுடைய உறவில்லான எலிசபெத் அம்மாளுக்கு முதிர் வயத்திலே இப்ப குழந்தை கர்ப்பம் தரித்திருக்கிறான்னு சொல்லி கொண்டு வருகிற பொழுது
இந்த அன்னை மரியாள் அப்படியே சரண்டர் ஆகிறாங்க. எப்படி சரண்டர் ஆகுறாங்க பார்க்கணும். மரியா, நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய சொற்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்றாங்க. அந்த 38 1 இதோ படிக்கலாம். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். உங்களுடைய சொற்படி எனக்கு நிகழட்டும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய சொற்படி. இப்படி ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிற கருத்து பார்க்கணும். என்று எப்படி ஒப்புத்தார்களோ எல்லா காரியங்களும் கடந்து வந்தது. சரண்டர் ஆகிக்கும். என்ன அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் தான் தந்திருக்கிறார். இந்த மீட்பின் நாட்களிலே, அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்திருக்கிற இந்த நாட்களிலே, அவர் அந்த கருத்தில் சிந்திக்கிற நாட்களிலே அன்னை மரியாவை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளணும். யோசப், மரியாவுடைய கணவர் தான் யோசப்பு. அவர் திருமண ஒப்பந்தம் ஆயிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள், திருமண ஒப்பந்தம், நிச்சயதார்த்தம், நம்ம பக்கத்தில் நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்க, அப்படியே ஒப்பந்தம். அப்படி ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அந்த திருமண காரியங்கள் ஒன்றும் செயல்படணும் இல்லை. ஆனால் கூட அந்த காலகட்டத்திலே அதான் அன்னை மரியாள் சொல்கிறாங்கல்ல, நான் கணவரை அறியேன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அடிக்கலை, அப்படிப்பட்ட நிலையில் போகலை, நிச்சயதான் இருக்கேன். அப்போ தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா அதையும் சொல்ல தேவையில்ல, ஏற்கனவே படிச்சுருப்பீங்க. இங்கே யோசேப்பை குறித்து நான் பார்க்குற பொழுது மத்தேயு சுவிசேஷத்தை எடுங்க, மத்தேயு நட்சத்திரத்தை எடுங்க. மத்தேயு நட்சத்திரத்தில் 1 அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையின் தயவு செய்து எடுத்து படிக்கணும். மத்தேயு 1:19. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அந்த நேர்மையாளர்னு சொல்றதுக்கு முன்னாடி வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதாவது அன்னை மரியாள் இப்படிதான் ஒரு பரிசுத்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்படி திருமகன் இயேசு கிறிஸ்துவை ஈண்டெடுக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு வரப்போற அந்த கணவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? இங்கே பைபிள் சொல்லுவது அவர் நேர்மையாளர் என்று. நேர்மையாளர் என்றால் எப்படி நேர்மையாளர் என்று பார்க்கிறோம்? பிரியமாளர் என்று பார்க்கிற பொழுது, நேர்மையாளர் என்று பார்க்கிற பொழுது முதலாவது கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் நேர்மையாளர்கள். கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்கள் நேர்மையாளர்கள், பரிசுத்தர்கள். அதே போல கடவுளுடைய கட்டளை எல்லாம் கடைபிடித்து ஒரு நிலையிலே வாழ்கிறவர்கள் பரிசுத்தர், நேர்மையாளர்கள். இப்படி பார்க்கிற பொழுது கடவுளுக்கு கட்டளை கடைபிடித்தவராகவும் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாகவும் அவர் நேர்மை உள்ளவராக பரிசுத்தம் உள்ளவராக மருந்தனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். யார்? யோசேப்பு. அப்படி வாழ்ந்ததினால்தான் இந்த அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதபடி அப்படின்னாக்க எனக்கு ஒருவேளை நாளாக கல்யாணம் பண்ணி மாட்டேன், நல்ல மாரி பண்ண அவங்க தேவை அப்படி சொல்ல விடல. அவங்களை இகழ்ச்சிக்குள்ளாதபடி மறைவாக விட்டுட்டு இருக்காங்க. என் அன்பானவர்களை பார்க்கணும். இப்படி அவர்கள் அவர் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் நேர்மையால மறைவாக எடுத்துக்கலாம் மனசுக்குள்ள சிந்தித்துக்கும் போது கடவுள் இதை பார்க்கிறார். நீங்க அந்த அடுத்த 21 வசனத்தை நீ படிச்சு பார்த்தனா சொல்லப்பட்டிருக்கு. அந்த இதுல 20, 21 வசனங்கள் அப்படி பார்க்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கும். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். இயேசு என்கிற பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார்னு சொன்னார். இந்த வார்த்தை யோசேப்புடைய உள்ளத்துல எப்படி பாய்ந்திருக்கும் என்று நினைச்சு பாருங்க. அன்னை மரியாளிடம் இயேசு என்ற பேரிடுமே தான் சொன்னாங்க. ஆனா இவர்கிட்ட கொஞ்சம் அழுத்தமா சொல்றாரு. வானத்துல கனவுல தோண்டி சொல்றாங்க, அழுத்தமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்றைக்கு இந்த கனவுல சொல்ற கனவுள் சொன்னதை நான் சொல்லணுங்கணும். இப்ப நேர்மையாளர் இன்னைக்கு கனவுள் சொல்றதுக்கும் அவர் நேர்மையாளராக இருந்தபடினாலே, கடவுளுக்கு அஞ்சி உத்தமமாக வாழ்ந்தபடினாலே, அவருக்கு கடவுள் கட்டளை கடைபிடித்து உண்மையாக வாழ்ந்தனால நேர்மையாளர் வந்த கடவுள்
தன் தூதர் வழியாக அனுப்புகிறார். கனவு வழியாக காட்சி வருகிறது. கனவு காட்சி வருது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் கெட்ட கெட்ட கனவா வருது பிரதர், யாரோ அந்த அழத்துற மாதிரியே கனவு வருது பிரதர், யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரியே கனவு வருது பிரதர், கருப்பாக வந்த மாதிரி. இப்படிலாம் கனவு எப்படி இப்படி வருது இன்னைக்கு? என் பிரியமானவர்களே, இங்கே அசுத்தமாக இருந்தால் அசுத்தமான கனவு தான் வரும், அசுத்தமானது தான். இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் நேர்மையாளர், உண்மை உள்ள மனிதர். எனவே தான் அவர் கடவுளுடைய அந்த தூதனை காண்கிறார், வானதூதரை காணுகிறார். இயேசு அவருக்கு சொல்லி அந்த வானதூதரை சொல்றாங்க, இயேசு என்கிற பெயரிடுங்க. இயேசு என்கிற பெயருக்கு மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார் என்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த யோசேப்புடைய உள்ளத்திலே பயங்கரமான ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்பான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு காரியங்களும் ஒன்றிருக்கும். என்ன? அப்பா, இந்த உலகத்துக்கெல்லாம் மீட்பு வேணும், பாவங்களிலிருந்து மீட்பு வேணும். பாவங்களிலிருந்து மீட்பை கொடுப்பதற்கு இயேசுவை அன்றி வேறு ஒருவரும் கிடையாது. நாம் எல்லாம் மீட்படைவதற்கு அவர் பெயரை அன்றி வேற ஒரு பெயர் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை என்று தான் நாம் திருத்துறை பணியில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரை ஈன்றெடுக்கிறது காரணம் இருக்கு. பாவங்களை ரட்சிக்கின்ற காரியங்களை பிரியமானவர்களே, அந்த 23வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்க சொல்லப்பட்ட வார்த்தை படிக்கணும். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன சொல்லுகின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் பொருள். முன்ன சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் கேட்ட அந்த யோசேப்புடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க சகோதரமே. பார்க்கணும், மீட்பரை இம்மானுவேலை பெற்றெடுக்கிற அந்த பாக்கியத்தை உன்னுடைய மனைவி பெற்றிருக்கிறார். அவர் இதோ நிலையில பெறல, தூய ஆவினால் தான் அங்க நடக்கப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறாங்க. கடவுளுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சொன்ன உடனே இந்த யோசேப்புடைய உள்ளத்துல சந்தோஷமா பொங்கிட்டு இருக்கும். என் அன்பானவர்களே, இது நான் சொல்லுகிற பொழுது நான் அடுத்து கற்று போகணும். அவர் எடுத்துக்கிற அந்த அன்னை மரியாவை கூட வந்துட்டு போயிட்டு அப்புறம் போல் இவங்க அன்னை மரியாவுக்கு பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க. அப்போ இதோ ஆண்டுடைய அடிமைன்னு சொல்லும்போது அங்கே வயிற்றுல குழந்தை உண்டாடுச்சு. இதோ ஆண்டுடைய அடிமைன்னு சொல்லும் போது வயிற்றுல குழந்தாட்டு. அப்போ எலிசபெத்துமா இப்போ வாழ்த்துக்கிற பொழுது அங்கே எலிசபெத்துமா வயிற்றில் இருக்கிற குழந்தை பரிசுத்தாவினால் தில்லுகிறது. அப்போ பயங்கரமான கருத்து. சரி, இங்கே வயிற்றுல கருவுற்ற உடனே யோசேப்பு தன்னுடைய பெயர்களை எல்லாம் பதிவு பண்ணுவதற்காக அவங்க போகிறாங்க, பெத்தேலுக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கிற பொழுது கழுது மேலே அவர் நடக்க முடியாது, மரியாவும் நடக்க முடியாத நிலையில் அவங்க கழுது மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. கூட்டி போகும்போது வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி பேசிட்டு பண்ணுறீங்க? இவர் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருப்பாரா? அந்த அம்மா பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருப்பாங்களா? பேசாமல் போயிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக நல்ல உள்ளத்தில் நல்ல அருமையாக பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. உதாரணமாக யோசேப்பு சொல்லியிருப்பார், மரியா வானத்தில் எனக்கு கனவு தோன்றி சொன்னார், உங்கள் மனைவி இப்படியோ ஒரு மகளை பெற்றெடுப்பாங்க, அவனுக்கு இயேசுன்னு பெயரிடுவீங்க. இயேசுன்னு பெயரிட்டாக்க இயேசுங்கிற பெயருக்கு மக்களை அவங்க பாவம் ரட்சிப்பார்னு சொல்கிறாங்க மரியா. அப்படி சொன்ன உடனே ஆமாங்க இன்றைக்கு மக்கள் எல்லாம் பாவங்கள் மீட்கப்படணுங்க. அது என்ன பண்ணுறீங்க? என்ன அது பெரிய ஒரு காரியங்க. அவங்க மீட்கப்படணும், மக்கள்லாம் பாவம் மீட்கப்படணுங்க. அப்படி போயிட்டுவேன். அப்புறமேல எனக்கு இம்மானுவேல், அந்த கடவுள் நம்மோடு கூட இருக்கான்னு இருக்கும். அப்படிப்பட்ட கடவுள் தான் நீ கருவுற்று இருக்கிற தெரியுமான்னு சொல்லிட்டு உதாரணமாகவே நான் அப்படி கற்பனை நினச்சி பார்க்குறேன் பாருங்க. அந்த யோசேப்பு அந்த வயிற்று அப்படியே தடவி கொடுத்துட்டு பாரு. இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை இம்மானுவேல் தெரியுமா? இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை இம்மானுவேல் அவருக்கு. அப்படியே பேசி அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க. சரி, போகும்போது பிரசவ நேரம் நெருங்கி விட்டது. அங்கே பிரசவ நேரம் நெருங்கி விட்டோன்னே அந்த அம்மா வயிற்றில் பயப்பட்டு இருக்காங்க. உடனே பார்க்கணுன்னாக்க அவர் யோசேப்பு ஓடி போயிட்டு அம்மா கலந்த மேலே உட்காந்துக்கிறாங்க. ஓடி போயிட்டு ஒவ்வொரு கதவாக தட்டுறார். யாரும் இடம் கொடுக்கல. பார்க்கணும், அந்த லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிற பொழுது விடுதியில் கூட அவர்களுக்கு இடமில்லை. விடுதலை கூட அவர்களுக்கு 2:7 பார்க்கும்போது விடுதலை ஓப்பன், எல்லாருக்கும் உரியதான இடம் தான் அது. ஆனால் கூட அங்கே கூட இடம் விடலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே,
அப்படி விடுதலை கூட இல்லாதனால்தான் அவர் மாட்டு தொழுவத்திலே போய் பிறக்கின்ற ஒரு நிர்பந்தம் உண்டானது என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த கருத்தை நான் மொத்தம் சொல்லணும்னு நினைக்க மணிக்கணக்காக நான் சொல்ல முடியும், மணிக்கணக்காக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அன்று அன்னை மரியாள் யோசேப்பு வயிற்றிலே குழந்தையோடு கூட கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. கதவை தட்டுறாங்க, ஒருத்தரம் கொடுக்கல. பொது இடமாயிருக்கிற விடுதி, எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கிற பொது இடமாக இருக்கிற விடுதி, அங்கே கூட இடம் இல்லை. அதனால்தான் மாட்டு தொழுவத்திலே கடந்து போயிட்டு அவங்க நேரத்தை அங்கே குழந்தை பிடிக்கும். இது என்ன கருத்து இருக்கும்? இந்த நாளில் பார்க்குறோம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இன்னைக்கு அன்னை மரியாவும் யோசேப்பும் விண்ணகத்தில் போயிட்டு அவர் விண்ணத்தில் அமர்ந்து கொண்டு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்கன்ட்டுருக்கு. அன்னைக்கு இயேசு பிறக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. இன்னைக்கு அவரு போயிட்டு ஒவ்வொரு கதவும் தட்டுறாரு. ஆனால் தட்டினா கூட யாரும் கதவு திறக்கதான் சொல்லி கொடுப்பாரு. விடுதலை அந்த இதில் திருவெளிப்பாட்டில் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு பார்த்துட்டு இருக்கேன். அது இயேசு அன்னைக்கு யோசேப்பு ஒவ்வொரு கதவும் தட்டினாருங்க. மகன் பிறப்பதற்கு, இயேசு பிறப்பதற்கு இடம் கொடுங்கன்னு தட்டுனாங்க. ஒன்று யாரும் கதவு திறக்கல, விடுதலை கூட இருக்கல. ஆனால் மாட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு இயேசுவே கதவு தட்டுறார், இயேசுவே கதவு தட்டுறார். நான் இங்கே உள்ள வரத்துக்கு இடம் 3 திருவெளிப்பாடு 3:20 படிங்களாமே. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால், யாராவது குரலை கேட்டு கதவு திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். அவர்களும் என்னோடு கூட உணவு அருந்துவார் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற கருத்தான். இதனால் தான் அவர் பார்க்கணும் இருக்கு, அவர்களும் என்னோடு கூட கொண்டு இருக்கு. என் அன்பானவர்களே, அந்த இயேசு பிறப்பதற்கு ஏன் இடம் கொடுக்கப்படவில்லை? இந்த நாளில் ஏன் இடம் கொடுக்கப்படவில்லை? இந்த குறித்து நீ பார்ப்பீங்கனாக்க நிறைய படிக்கணும். 2 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. நீ படிக்க வேண்டாம். அதில் சொல்லப்பட்டிருக்கும் 2 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனத்தை நீ குறித்து பார்த்தீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு. புனித பவுலடிகள் சொல்லுவார், நீங்கள் இதே கதவெல்லாம் தாளிட்டு வச்சிருக்கிறீங்க, பூட் போட்டு வச்சிருக்கிறீங்க, லாக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்க. கதவை திறந்து கொடுங்க ஐயா, கதவை திறந்து கொடுங்க, அவர் வரட்டும் என்று சொல்லி கொடுப்பார். கதவை திறந்து கொடுங்கன்னு. இன்னைக்கு யார் கதவை திறங்களா லாக் பண்ணிருக்கிறாங்க? என் அன்பானவர்களே பார்க்கணும். எந்த வீட்டில் தீமையான காரியம் நடக்குதோ அவங்க கதை இருப்பாங்களா? யார் வீட்டில் தீமையான காரியம் நடந்திருக்கு, ஒரு பாவமான காரியம் நடந்துட்டு இருக்கு, அவங்க கதை திறப்பாங்களா? திறக்க மாட்டாங்க. என்னைக்கும் பாவத்திலே வாழ்கிற நிலைகளில் இருக்கிறவர்கள் இந்த இதய கதவை திறக்க மாட்டார்கள். என் அன்பானவர்களே நான் பார்க்கணும். அன்னைக்கு யோசேப்பு கதவை தட்டினார். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த இதய கதவை தட்டுகிறார். இந்த கதவை திறக்கணும். இந்த இதய கதவை தட்டுகிறார். எப்படி தட்டுகிறார் என்றுக்கு அவர் ஏதோ கோட்டில் போட்டு அடிக்கிறது இல்லை. நற்செய்தி அறிவிப்பு தான் நற்செய்தி அறிவிப்பு தான் தட்டுதல். நற்செய்தி அறிவிக்கிறது தான் தட்டுதல். அந்த வருகிற இறைவார்த்தை தான் குரல், அவருடைய குரல். யாராவது சொல்றார், நான் தட்டுகிறேன், நற்செய்தி வழியாக தட்டுகிறேன். யாராவது கதவை திறந்து என் குரலுக்கு, என் இறை வசன வார்த்தைக்கு கதவை செவி கொடுத்தால் நான் அங்கே தங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களை பார்க்கணும். சரி, இதை பற்றி நான் சொல்லினா இந்த காலம் ஆண்டுடைய வருகை நாட்கள். நான் இந்த 2ஆம் வருகை பற்றி ரொம்ப பயணம். இப்போ இயேசு பிறப்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வருகை நாளை பார்க்கணும் இருக்கும். ஆண்டு வருகை நாள் மிக சமீபமாக இருக்கிறது. இதோ நான் விரைவாக வருகிறேன், அவரவன் சேலை கேட்ட கைமாறின் கையில் இருக்கின்ற ஒரு செய்தி கொடுத்தேன். அது அநேகருடைய உள்ளத்தில் போய் செஞ்சு நிறைய பாய்ஞ்சிருக்கிறது. பிரியமான பிள்ளை, ஆண்டுடைய வருகை நாளில் இன்னைக்கு கதவு இருக்கிறார். மத்திய 24ஆம் அதிகாரத்திலே, மத்திய 24 குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். மத்திய 24ஆம் அதிகாரத்திலே 32, 33 வசனம் சொல்லப்பட்டிருக்கும் விசுவாசிக்கிறேன். அப்போ அவர் அவருடைய 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறார், தட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. மத்தியில் 24, 32, 30 சொல்லப்பட்டிருக்கும். எனவே அன்பானவர்களே பார்க்கணும். யோசேப்பு அன்று கதவை தட்டினார். இன்று ஆண்டவர் இயேசு கதவை தட்டுகிறார். அன்று இயேசு பிறப்பதற்காக, இன்று இயேசு நமக்குள் வாழ்ந்து செயல்படுவதற்காக கேட்கிறார்.
சரி, யோசிப்பின் அடுத்து ஞானிகளை பற்றி பார்க்கலாம். ஞானிகளை பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, கொஞ்சம் ஆழமான விஷயம் தான் இது. நான் வானத்து நட்சத்திரங்கள் என்று ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். வானத்து நட்சத்திரங்கள்னு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். அதில் இந்த செய்தியை நான் கொஞ்சம் ஆழமாக கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும் அது பார்க்கணுன்னாக்க யூடியூப்பில் மாதா செய்தி கொடுத்தது யூடியூப்பில் பிரதர் செல்வநாதன் போட்டாக்குனாக்க அதில் எல்லா செய்தியும் மாதா டிவியில் கொடுத்த செய்தியெல்லாம் அதில் யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. நீங்கள் வானத்து நட்சத்திரம்னு பாருங்கள், அதில் சொல்லிக்கும். சரி, இதில் நான் பார்க்கிறோம் என் அன்பானவர்களே கேட்கணும். தொடக்க நூலில் பார்க்கிற பொழுது கடவுள் ஆபிரகாமை தேர்ந்து கொண்டு அவருக்கு குழந்தை பாய்த்து கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் குழந்தை இல்லை, உண்டாகல. அப்போ ரொம்ப மனசில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கடவுள் தோன்றி ஆபிரகாம் கிட்ட வந்துட்டு, ஆபிரகாம் என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கிற, வா வெளியேட்டு கூடாரத்திலேருந்து வெளியே கொண்டாந்துட்டு பாருன்னு சொல்கிறார். நீ தயவுசெய்து எடுத்துட்டு படித்து பாருங்க. தொடக்க நூல் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் எடுத்து படித்து பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பார் என்றார். உன் வழிமரபினரும் இருப்பார் சொன்னார். இதே போல இருக்கும். அப்படியே ஆபிரகாம் அப்படி பார்த்துருப்பாரு. வானத்தை அப்படியே பார்த்துருப்பாரு. பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பாரு, ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இவர் நினைச்சிருப்பாரு, நம்முடைய சந்ததியில் யாரோ ஒருத்தர் பயங்கரமான பிரகாசமான ஒரு மனசு தோன்றாரப்பா மனசுக்குள்ள தோன்றிருப்பார். இல்லைங்களா? பிரகாசமான ஒருத்தர் தோன்றிருப்பாருன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனட்டுக்கு என் அன்பானவர்களே, அந்த பிரகாசமான நட்சத்திரம்னு பார்க்கிற பொழுது அவங்க தோன்றிருப்பான்னு அவருடைய மனசுக்குள்ள ஆபிரகாம் அன்னைக்கே ஒரு மனசுல தோன்றிருக்கு. காலம் கடந்து போனது. இங்கே நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களை பார்க்கணும். ஞானிகள் இந்த இறை வார்த்தையெல்லாம் சிந்தித்து தியானித்து கொண்டு வருகிறவர்கள் தான் ஞானிகள். கடவுளுடைய அந்த தூய ஆவி அவர்களுக்குள் செயல்படுகிற காரியம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இதை காண்பதற்காக ஞானிகள் புறப்பட்டு வராங்க. நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட வசனத்தை மட்டும் உங்களுக்கு கூட சொல்லி அங்கே டச் பண்ணுறேன் உங்களுக்கு. அதில் ஞானிகள் புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே வருகிறார்கள். வந்துட்டு பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கனாக்க, மத்தேயுவில பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை தயவுசெய்து கருத்தை விரல வச்சுக்கிடுங்க. அங்கத்தில் படிக்க பாடலாம் என்ன சொல்லுதுன்னு. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம். அவருடைய விண்மீன் எழக்கண்டோம். அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். பாருங்க, அவருடைய விண்மீன் அன்னைக்கு ஆபிரகாம் பார்த்து பிரகாசமாக போயிட்டு விட்டார்ல, அந்த விண்மீன் எழக்கண்டும். அவரது விண்மீன் எழக்கண்டேன். அவரை வணங்கி ஆராதிக்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம்னு அங்க சொல்றாங்க. என் அன்பானவர்களே, நான் பார்க்கணும். நான் இதெல்லாம் வசனத்தை படிக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ள இருக்கும். அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு வானத்தில் இருக்க அத்தனை நட்சத்திரம் அவர் பிரகாசமான நட்சத்திரம் இருக்கும். நான் எனக்குள்ள இருக்கும். நானும் என் சகோதரன் கூட அப்படிதான் ஒரு மின்னாம்பூச்சி மாதிரி முனிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மின்னாம்பூச்சி மாதிரி முணுக்கு இருக்கிறோம். இவ்வளவு காரியம் இருக்கு முணுக்கு இருக்கிறோம். நாம் எல்லாருமே வானத்து நட்சத்திரங்களாய் மாறணும். இதுக்கு வானத்து நட்சத்திரங்களாய் மாறணும். இதை கண்டு சொல்லிட்டு இருக்கணும். வானத்து நட்சத்திரம் மாறணும் இருக்கு. சரி விடுங்க, அந்த கருத்தோடு பாருங்க. அந்த ஞானிகள் அங்கே போறாங்க. அவர் மின்மணி இழ கண்டோம் என்று சொல்லி போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்கன்னாக்க போறாங்க. அதுல அந்த 9ஆம் வசனம் படிக்க, 9ஆம் வசனம் அப்படியே படிச்சிருப்பாங்க தான். 9ஆம் வசனம் படிப்போ. அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அந்த நட்சத்திரம் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்குது. பின்னாடி அவங்க போயிட்டே இருக்கிறாங்க.
முன்னாடி போயிட்டு நீ முன்னாடி போனா நான் பின்னாடியே வரேன்னு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. பார்க்கணும் பிரியமானவர்களே, அந்த நட்சத்திரம் ஸ்டார் நட்சத்திரம் போயிட்டு ஒரு அந்த மாட்டு தொழுத்தான் போய் நிற்குது. மாட்டு தொழுத்தான் போய் நிற்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா மாட்டு தொழுத்தை பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தனாக்க அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அன்னை மரியா, யோசப்பு, அண்ணன் ஆட்டுக்கு அங்கே இருக்கிறாங்க. போட்டு பார்த்துட்டு வளைகிறாங்க. காட்டி கொடுக்கிறது நட்சத்திரம், காட்டி கொடுக்குது. இன்னைக்கு காட்டி கொடுக்குறது என்ன இருக்கு? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஸ்டார் தொங்க விட்டு இருக்கிறாங்க. ஸ்டார் தொங்க, டாஸ்மார்க் கடையாண்டும் டாஸ்மார்க் கடை தொங்க விட்டு இருக்கிறாங்க. அது எங்கே காட்டும்? எதை காட்டும்? இதுதான் இயேசு பிறந்த இடம் காட்டுமா? பார்க்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவர் பிறந்திருக்கிற இடம், பிறக்கின்ற இடம், அவர் இயேசு இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த ஞானிகள் பார்த்தார்கள். மனுஷன் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் படிச்சீங்கல்ல, அடுத்து 10, 11 வசனம் படிச்சுக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அது பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். இதுவரை அவர் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்று நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடும் தேடுகிற பொழுது அவரை பார்க்க முடியும். அவர் கண்டவர்களுக்கு மனுஷன். மரியாவை பற்றி பார்த்தோம், யோசிப்பு பார்த்தோம், ஞானிகளை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒருத்தர் நாம் பார்க்க போகிறோம். அவர் தான் இடையர்கள், ஆடு மேய்க்கிற இடையர்கள். ஆடு மேய்க்கிற இடையர்களை கடவுள் எப்படி பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த காரியம் இருக்கும். பிரியமானவர்களே, நாங்கள் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சகோதரர் கூட மண்ணில் கிராமத்தில் இருந்தார், கொஞ்சம் டவுனுக்கு போயிட்டார் அவர். நான் இன்னும் கிராமத்தில் தான் இருக்கிறேன். அப்புறம் எங்கள் பகுதியெல்லாம் அவர்லாம் பார்க்கும்போதெல்லாம் கிராமத்து பகுதியிலெல்லாம் ஆடு மேய்ப்பாங்க. காலையில் ஆடு வெட்டிட்டு போவாங்க. பகல் முழுசும் அந்த ஆடோட வெட்டிட்டு போயிட்டு மேய்ச்சிக்கிட்டு தண்ணி காட்டிக்கிட்டு எல்லாம் அது நிழலில் படுக்க வச்சு திருப்ப அப்படின்னு சாயந்தரம் நைட்டு தான், சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்க. பட்டியில் போட்டு அடைப்பாங்க. பட்டியில் போட்டு அடைச்சிட்டு அங்கே அப்படியே இருப்பாங்க. வந்தாங்கன்னு சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பிட்டு திருப்பம் அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது, உலக காரியங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர்கள் உண்டு, ஆடு உண்டு, தன் ஏதோ பிள்ளைங்க வந்தாங்களா, மகள் வந்த குடும்பம் வந்தாங்க, அவங்க ஒரு சேர்த்து தான். அது அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது, மாறி போச்சு. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் வச்சுட்டு பயங்கரம் ஓடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆடுவே கிடையாது, ஆடு மிகுந்தே கிடையாது, எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், அந்த ஆடு இடையர்களுடைய குணாபகம் எப்படி இருக்கும் என்றால், உண்மையை நான் சொல்லுகிறது, அவர்கள் தூய்மையானவர்கள். இந்த கண்ணின் இச்சைக்கோ உடல் இச்சைக்கோ அவர்கள் கொடுத்து பாவத்துக்குறி போயிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட மக்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் குறும்பண்டா, இடையார்கள்டா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, ஒன்றும் மண்ணாகிட்டு அப்படி சொல்லிட்டு பாரு, அவ்வளோ ஒன்று இருக்கும். அந்த அவர்களை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமாக்களே, தயவுசெய்து லூகாஸ் நற்செய்தியிலே படிக்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்தை 8வது வசனம், அந்த இதில் அவங்கள பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த 8ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நாம் தொடர்ந்து நாம் படிக்க இருக்கிறோம். முதல்ல 8ஆம் வசனத்தை படிங்க, அப்புறம் தொடர்ந்து படிக்கலாம். 8ஆம் வசனம் படிங்க. அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் கிடையை, ஆடுகளை, தங்கள் கிடையை, மந்தைகள், பட்டியை ஆடுகள் அடைத்திருக்கிற இடத்தை பாதுகாத்து காவல் காத்து கொண்டு வந்தார்கள் இரவெல்லாம். அன்றைக்கு நான் என்ன சொல்லிட்டேன், இரவெல்லாம் அன்றைக்கு. அப்போ இரவெல்லாம் அவர்கள் அங்கே ஆடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது தான் என் அன்பானவர்களே, கடவுளுடைய அங்கே தூதலுக்கான பார்க்குறோம். பிரியமாகவே, அந்த இரவு நேரத்தில் காட்டுப்பகுதியில் அவன் என்ன ஒரு சின்ன ஒரு அந்த காலத்திலாம் சின்ன அரிக்கலாம் வச்சுன்னு இருப்பாங்க. இந்த காலத்தில் பெட்டவாஸ் இந்த மாதிரி சின்ன டார்ச் வச்சிருக்கிறாங்க. வேற என்ன இருக்கு, எல்லாம் இருட்டு தான். அப்படிப்பட்ட இருட்டான சூழலிலே பிரியமானவர்களே, வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. ஒளி உண்டாகிறது. அந்த ஒளியை பார்த்த உடனே இவர்களுக்கு பயங்கரமான ஒரு நிலை உண்டானது. அடுத்த வசனத்தை படித்து பாருங்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது.
ஆண்டுடைய மாட்சி அவளை சுற்றி ஒளித்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. அந்த வெளிச்சத்தை பார்த்து இதுவரை அவங்ககிட்ட சின்ன இல்லை அறிக்கை இல்லை, அதுக்கு அறிக்கைலாம் வைக்க மாட்டாங்க. இன்றைக்கு அவங்கள்ட்ட சும்மா இது பண்ணி போயிட்டுருப்பாங்க. அழுத அந்த வானத்து நட்சத்திரத்தை வெளிச்சு தான் உங்களுக்கு வெளிச்சமே, அதில் அழுது நிலவு வேலை வச்சு தான் வெளிச்சமே, வேற ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய பிரகாசமான ஒளி வந்தனா அவங்க பயமா இல்லை, பயம் இல்லை, பயப்பட மாட்டாங்களா? கண்டிப்பாக பயந்து ஐயோ இன்றைக்கு அவங்க பயந்துட்டு இருப்பார்கள். ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. அந்த வானத்தூரை சுற்றி, அந்த வானத்தூரை சுற்றி அப்படியே ஓடிருக்கின்றது. அப்போ அந்த வானத்தூர்ல சொல்லுகின்ற வார்த்தை நீ பார்க்கணும், வானத்தூர் சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கணும், படிக்கணும். அடுத்து 10ஆம் வசனம். வானதூதர் அவரிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை, உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்கும் சொல்லுகிற நற்செய்தி பாரு, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் அன்பானவர்களே, இந்த எல்லா மக்களும் என்று பார்க்கிற பொழுது வானத்திலிருந்து தோன்றி அங்க வார்த்தை வருகிறது, எல்லா மக்களும். அப்படின்னாக்க எல்லா மக்களுக்கும் இந்த வார்த்தை, எல்லா மக்களுக்கும். அப்படி எந்த சமயத்தை சார்ந்தவர்களாலும் சரிதான், அவர் கிறிஸ்தவர்களோ மற்ற சமயத்தை சார்ந்தவர்களோ எந்த யாரா இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஊட்டுகிற செய்தி தான் அப்படியாய் ஒளிந்து வருகிறது. யூதன் என்ற கிரேக்கன் என்ற வேறுபாடு இல்லை என்று ரோமர் 10 வாசிக்கிறோம் அல்லவா? யூதன் என்ற கிரேக்கன் என்ற வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராக இருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் இந்த நற்செய்தி. அதனால்தான் பார்க்கிறோம், மத்தியில பார்க்கும் பொழுது இறையரசப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று. எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி பார்க்கணும். எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டு நற்செய்தி என்ன உங்களுக்கு அறிவிக்கின்றேன்னு சொல்ல அந்த அடுத்து பார்க்கிற பொழுது அப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாரு. அந்த ஒன்றுக்கு ஏன்னா அன்பாக எல்லா மக்களுக்கும் அந்த கருத்து ஒவ்வொன்றும் சிந்திக்க நம்முடைய உள்ள பட்டியறியும், பெரியமாக்களே பட்டியறியும். எல்லா மக்களும் நற்செய்தின்னு சொல்லுகிறது. சரி, அடுத்தது 14ஆம் வசனத்தை படிங்க. அப்படியே படிச்சுட்டு வருவீங்க. 14ஆம் வசனம் படிங்க. இப்போ அந்த 14ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்று இருக்கும். அந்த வானத்தை சொல்லுவாங்க, வானத்தை உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. அன்பானவர்களே, முன்ன பார்த்தோம் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்ட நற்செய்தி. இங்க நான் 14ஆம் வசனம் பார்க்கிற பொழுது உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு. உகந்தவர் யாரு? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்து உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அமைதி உரிதாக, அவர்களுக்கு அமைதியாக. கடவுளை தேடி கடந்தவர்களுக்கு அமைதி உண்டாக, அமைதி அரசனை தேடி வந்தவர்களுக்கு அமைதி உண்டாக சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கணும் ஒவ்வொரு கருத்துக்களையும். என் அன்பானவர்களே, அந்த இடையர்கள் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கிறார்கள், வார்த்தையை கேட்கிறார்கள், அவருடைய உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அப்படி சொல்லித்தான் இன்று அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு வந்து அந்த இதுல குழந்தை பிறந்திருக்கிறாங்க, ஒரு அடையாளமான்னு சொல்லி கொடுக்கிட்டாங்க. 15ஆம் வசனம் கூட நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும். வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள் நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு பாருங்க விரைந்து சென்றாங்க. அங்க இரவு நேரத்துல கடவுள் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு மாற்று தொழுவத்தில் அடையாளமாக நீங்க படிச்சு வரலாம். அதுதான் நம்ம சொன்னதுக்கு அந்த 2ஆம் அதிகாரத்துல 8 அப்படியே நீ படிச்சு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க கிட்டே சொல்றாங்க, இப்படி மாட்டு தொழுவத்துல ஒரு மகன் பிறந்திருக்காங்க, அதுதான் அடையாளமா இருக்குது, நீ போய் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இது சொல்லிட்டு அவங்க வானத்தை மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச உடனே இங்க அந்த விடையில என்ன பண்றாங்க? விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். சொன்னது அப்படி போய் பார்க்கறாங்க, ஓடி விரைந்து சென்றாங்க. எப்படி போயிட்டு வந்துங்க, வாங்கடா போடலாம், போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு விரைந்து போயிட்டு இருப்பான்னு. எனக்கு அந்த இரவு நேரத்துல நான் என்ன சொல்லுவேங்க, எல்லாம் பொழுது விழிட்டு பார்க்கலாம், பொழுது விழிட்டு வெளிச்சா பார்க்கலாம். ஆட்டெல்லாம் விட்டு யாரையா போறது? போக முடியாது. ஆட்டில் விட்டு இப்படி போக முடியாது, எல்லாம் வந்து எல்லாம் வருது, அதெல்லாம் முடியாது.
இப்படிலாம் பல கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் கூட அந்த இடர்கள் மட்டும். இதை நான் ஏன் சொல்லியிருந்தால், இந்த ஒரு தியான மையத்தில் இப்படிலாம் ஆண்டவர் அரும்பெரும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றான்னு வச்சுங்களேன். இந்த தியான மையத்தில், இந்த நற்செய்தி ஒருபாடு கூட்டத்தில், இப்படிப்பட்ட இடத்துல கடவுள் பெருங்காரியம் செஞ்சுதான் இருக்கு. அப்போ நாம் என்ன சொல்லுவோம் இருக்கு, போகிறோமோ இன்றைக்கு 4 தள்ளி போட்டோம், நேரம் இல்லை, டைம்ஸ் இல்லை, அப்படி இல்லை, இப்படி சொல்லி. ஆனால் இவர்கள் இடையர்கள் பாருங்கள், அந்த நல்ல ஒரு மனப்பான்மை இருந்தபடினாலே அவர்களுக்கு கடவுள் தோன்றினார், வானதூதர் தோன்றினாங்க, சொன்னாங்க, இன்னைக்கு போனாங்க. இன்னும் அன்பான சகோதரமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தூய்மையான வாழ்கிற பொழுது அன்னைக்கு எப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரை தூதர்களை பார்த்தார்களோ, வானதூதரை பார்த்தார்களோ, அவரை பார்த்தார்களோ, கண்டார்களோ, அதே போல நாமளும் காண முடியும், கண்டு அனுபவிக்க முடியும், வாழ்ந்திருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை நான் சொல்லுகிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு கூட நான் சொல்லுகிறேன். விரைந்து சென்றார்கள் அன்றைக்கு. அது கண்டாங்க, பார்த்தாங்க, துள்ளதல் தூய்மை இருந்தாலும் போய் ஓடி போய் பார்த்தாங்க. போய் பார்க்குறாங்க. போய் பார்த்த உடனே என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த அன்னை மரியாவும் யோசேப்பையும் அந்த முன்னாடி அந்த குழந்தையும் பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணிருப்பாங்க, அச்சோ ஓட்டி கொட்டி அப்படியே கும்பிட்டு தலகர் கும்பிட்டு அப்படியே கும்பிட்டு இருப்பாங்க. அந்த பார்த்து முடிந்த உடனே என் அன்பானவர்களே, அந்த அடுத்த வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது என்ன 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 பார்க்கணும். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அக்கா, அண்ணா, தெரிவித்தாங்கண்ணா. எவ்வளவு நேரத்துக்கா? நைட்லக்கா, இரவு நேரத்துலக்கா. எப்படி தெரிவிச்சிருக்காங்க? எப்படி தெரிவிப்பாங்க? அவங்க அப்படியே கத்திக்கிட்டு வராங்க. அப்படி வரும்போது என்ன கேட்டிருப்பாங்க. அந்த கத்துகிற சத்தத்தையே கேட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம், படுக்கையில் வீட்டில் இருக்கிறவங்களாம் எழுந்து என்ன சத்தம் வெளியே வந்து பார்த்து கேட்டிருப்பாங்க இருக்கும். அப்போ இவங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்து பார்த்து கேட்டிருப்பாங்க, என்ன சத்தம் போறீங்க என்ன. இந்த மாதிரி தான் வானதூதர் வந்தாங்க, இப்படி காட்டினாங்க, சொன்னாங்க, பார்த்தாங்க, இப்படி பண்ணாங்க. நாங்கள் உடனே புறப்பட்டு வந்து தானே மாட்டுத் தொழுவத்தில் இப்படி இருக்கிறாங்க. மாட்டுத் தொழுவத்தில் இப்படி ஆண்டு இயேசு பிறந்திருக்கிறாரு, மீட்பர் பிறந்திருக்கிறார், எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற செய்தி, மீட்பர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு எப்படி அறிவிச்சிருக்கிறான் பாருங்க. இரவு நேரத்தில் அப்படி அறிவிச்சிருக்காங்க. என் அன்பான சகோதரமே, இந்த நாட்களில் நாம் நற்செய்தி அறிவிக்கணும். அந்த இரவு நேரத்தில் ஒரு இடையர்கள் அறிவிக்கிறாங்க. இதை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டதை சொல்லி அனுபவித்து கடந்து வரணும். திருமுழுக்கு இந்த நம்முடைய பார்க்கும்போது யோவான் திருமுகத்தில் பார்க்க 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்திலே 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் இல்லை, 1 அதிகாரத்திலே 1-2 வசனத்தை பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். அவர் யோவான் சொல்வாரு, இன்றைக்கு நாங்கள் கண்ணால் கண்டதை 1 யோவான் 1 அதிகாரத்தில் 2-3 சொல்லப்பட்டிருக்கும். தொடக்கமிருந்து முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தண்டனையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க பார்த்தாங்க, ஓடி போய் சொன்ன அவங்க சொல்றாங்க. என் அன்பான சகோதரமே, இடையர்கள் அறிவித்தார்கள், யோவான் அங்கே அப்படி சொல்லிக் கொடுக்கிறார், அறிவித்தோம் என்று. இன்று நீங்களும் நானும் அறிவிக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும், மக்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் இயேசுடைய வல்லமையை, அன்பை, இரக்கத்தை, அவருடைய பாவ மன்னிப்பை, அவருடைய வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லணும். இறையரசை பற்றி மக்களுக்கு சொல்லணும். அந்த இடையரை போல நாம் சொல்லியிருப்போம் என்றால், அந்த யோவானை போல நாம் சொல்லியிருப்போம் என்றால், இன்று இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சேர்ந்திருக்கும். பார்க்கணும் பிரியமாக்களே, இந்த உலகமெல்லாம் மீட்படைத்தான் ஆண்டவர் இயேசு விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார், அன்னை மரி வயிற்றிலே தோன்றினார். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள், அந்த மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது மீட்பு எவ்வளவு பேருக்கு வந்திருக்கிறது. அந்த இடையரை போல நாம் அறிவித்திருப்போம் என்றால் அங்கே மீட்பு காரியங்கள் கடந்து போயிருக்கும். யோவானை போல அறிந்திருந்தால் கடந்து போயிருக்கணும். சிந்திக்கணும். பாரப்படுகிறேன்.
இது அவர்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது அவரெல்லாம் சொல்லுகிறது 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த லூக்காஸ்ல அந்த 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. இதை கேட்ட உடனே அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளிவந்தார்களே வல்லவா, அந்த வாசப்படியில் வந்து கேட்குறேன், என்ன கேட்குறாங்களே, அவங்கள என்ன பார்க்க, இந்த இடைகள் சொல்ற வார்த்தையை கேட்டு அப்படியே ஆச்சரியப்படுகிறார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள். என்று வியப்படைந்தார்கள். சொல்லணும், சொல்லுகிற பொழுது கேட்கணும். என் அன்பான சகோதரன், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கணும். நானும் உங்களை அநேக திறத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லணும். இந்த ஊழியத்தை குறித்து நான் என்ன ஊழியத்தை பற்றி பெருசுமா இல்லை. இன்றைக்கு நீங்கள் இந்த புத்தக ஊழியத்தை பற்றி சொல்லுங்க, மக்களுக்கு எல்லாம் புத்தகம் போட்டோம், அவங்களாம் இயேசு பற்றி அறிஞ்சுக்கிட்டோன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 10 பேருக்காவது நீங்கள் அறிவித்து அவங்கள வாசகராக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அது விடுங்க. இன்னைக்கு இவ்வளவு தொலைக்காட்சி ஊழியத்தை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய பணத்தை, பொருளாதார தேவையெல்லாம் உண்டு. அத்தனையும் தேவையும் ஆண்டவர் தானே கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதில் எவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாம் வேலை அதுன்னு போயிட்டு இருக்கிறாங்கன்னுக்கு. சில பேருக்கு இந்த தொலைக்காட்சி நேரம், இது எவ்வளோ நேரத்துக்கு இந்த விடுதலை நேரம் வருது இல்லையே கூட தெரியாமல் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். கடவுள் இந்த காலகட்டத்திலே, அவனுடைய 2ஆம் வருகை காலகட்டத்திலே அவர் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறார். எப்படி நினைக்கும் நீ பார்த்துனாக்க, இந்த புத்தகத்தை தமிழில் போட்டிருக்கிறேன், அதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டுருக்கு புத்தகத்தை. அதை டிவைன் லைட் மினிஸ்ட்ரின்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போட்டீங்கன்னாக்க, டிவைன் லைட் மினிஸ்ட்ரி போட்டினாக்க அங்கே தமிழ்லையும் வெளியிடுகிறது, இங்கிலீஷ்லேயும் வெளியிடுகிறது. ஆனால் இறையரசை பற்றி போட்டுருக்கோம். அதே மாதிரி தொலைக்காட்சி ஒளித்தில் விடுதலை நிகழ்ச்சி நாம் போட்டிருக்கிறோம். அதில் யூடியூப்பில் போட்டனாக்க அதில் பிரதர் செல்வநாதன் போட்டாக்க அதில் தொலைக்காட்சியிலையும் வந்துட்டு இருக்குது. அது இப்போ நாம் இங்கிலீஷிலும் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். இங்கிலீஷ்லையும் இறையரசை பற்றி நடிச்சு போட்டுருக்கோம். நீங்கள் சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இந்த வேர்ட் ஆஃப் காட்ஸ் டெய்லி இப்போ நான் போட்டு 200 நிறைய பேருக்கு 12,000 மேலே மக்களுக்கு போயிட்டுருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு இல்லைனாக்க உங்களுடைய நம்பரை அனுப்பினாங்கன்னா கூட அங்கே நடக்கும். அதுக்காக நீங்கள் சொல்லுங்கன்ட்டு இது உணர்ச்சி அறிவிப்பு பண்ணி தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காட். நான் சொல்கிறேன், வாய்ஸ் ஆஃப் காட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போது உங்களுக்கு எல்லாரும் மக்களும் டெய்லி தினந்தோறும் இறை செய்தி, இறை வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட்ஸ் வேறு, இறை செய்தி வேறு. அந்த அதில் பார்க்கலாம். நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காட் பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, டெய்லி பார்க்க முடியும். யார் செய்கிறாங்க இல்லைங்களா? இடையர்கள் செய்தார்கள் சகோதரமே. நான் உண்மையை சொல்லுகிறேன், அவர்கள் வானத்து விண்மீன்களைப் போல இருப்பார்கள். யோவான் சொல்றார், செஞ்சிருப்பார், வானத்து விண்மீன்களைப் போல இருந்திருப்பார் என்று நீங்களும் நானும் வானத்து மீன்களைப் போல இருக்கணும். விண்மீன் போல இருக்கணும். அநேகர் நல்வழி கொண்டவர்கள் வானத்து விண்மீன்களைப் போல இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. செய்யணும். நீங்கள் முடிந்த அளவுக்கு முடியாது இல்லை, மற்றவர்களுக்கு இந்த ஊழியத்தை பற்றி சொல்லுங்க. ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஊழியத்திற்காக நீ ஜெபிக்கணும் இன்னைக்குனாக்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் நீங்கள் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்கு தெரிவித்தால் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். அதுவே பெரிய ஒரு காரியம். அது நம்பர் சொல்லுகிறேன் மீண்டுமாக, 94437891 மீண்டும் சொல்லுகிறேன், தப்பை படிச்சு 9443799180. இந்த நம்பருக்கு நீங்கள் நாங்களும் நற்செய்தி பண்ணி ஊழியராக, அதாவது ஜெப ஊழியராக பங்கெடுக்க நாங்கள் கடந்து வரும் தேவை உணர்த்திருக்கிறாரு. நாங்கள் செய்யணும்னாக்க நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். மாணவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே நான் பார்க்கணும், ஏதோ கேக்கு வாங்கி கொடுத்தோம், அது வாங்கி கொடுத்தோம், எல்லாம் கிறிஸ்மஸ் கார்டு அனுப்பணும் என்றதல்ல. மாறாக நற்செய்தியை அறிவித்திருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இப்பொழுதும் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். இனி வருகிற காலங்கள் இந்த 2ஆம் காலத்திலே நாம் கடந்து வரணும். நாம் இன்னும் கூட ஒரு வார்த்தை நாம் பார்க்கணும் பிரியமானவர்களே. அந்த இடையர்கள் பார்க்கணுன்னாக்க, இடையர்களே கடவுள் காத்துக்க உங்ககிட்ட அந்த போய் பார்த்தா வேப்படைந்தான் எல்லாம் சென்றுக்க. சரி, தயவுசெய்து 20ஆம் வசனத்தை படிங்க பிரதர். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அவருக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அவங்க நைட்ல தான் விரைந்து வராங்க.
பார்க்குறாங்க, எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் இருட்டில் வெளியே வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுன்னா அவங்க கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திருப்பி சென்றாருங்க. அவங்க எப்படி பாடியிருப்பாங்க, என்ன பாடியிருப்பாங்க? ஆடு மேய்க்கிறவர்கள் எப்படி பாடியிருப்பாங்க? சிந்திக்கணும் அல்லவா? எப்படி பாடிருப்பாங்க? ஒரு மனுஷங்களை வச்சு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்து கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடாத மக்கள் இருக்கு. ஆனா அந்த இடையர்கள் அந்த இரவு நேரத்தில் எப்படி மன சந்தோஷத்தோட கூட பாடியிருப்பாங்க. அவங்க கை தட்டிக்கிட்டுலாம் பாடிருப்பாங்க. இன்னைக்கு இந்த கேரல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, கேரல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த கேரல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி பார்க்கும்போது எங்களுடைய கிராமத்துல எல்லாம் இரவுல 3 மணி 2 மணிக்கு 3 மணிக்கு தான் வராங்க, கேரல்ஸ் வராங்க. அப்ப அவங்களாம் வரைய எப்படின்னு இருக்கு, இந்த பாட்டு பாடிக்கிட்டுலாம் கை தட்டி தம்மால் அடிச்சு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. எனவே அன்பானவர்களே, இடையர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடி தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே சென்றார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். நாம் ஆண்டவரை காணணும். தூய உள்ளத்தோடு கடந்து போகிறது அவரை பார்க்க முடியும், காண முடியும். அவரை வாழ்க்கையில் அனுபவித்த போது நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும். ஜெபிப்போம். கண்களை மூடுங்க, இதய கண்களை திறங்க. விசுவாச கண்களிலே அன்னை மரியாவையும் யோசேப்பையும் பாருங்க. அவருக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையா இருக்கிறத நிலையை மனசு கொண்டு பாங்க. அந்த இடையர்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்களே, மகிழ்ச்சி அடைந்தார்களே. அந்த ஞானிகள் பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த இயேசுவை மணக்கன் முன் கொண்டு வாங்க. இன்று அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக இன்று நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் தூயாவிகளை கொண்டு போங்க. ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி இது. உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார், உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் வார்த்தை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய மீட்பின் காரியங்கள், இறையரசைப்பட்ட நற்செய்தி காரியங்கள் எல்லா மக்களுக்கும் போகணும். அந்த இடையர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போல நாங்களும் சொல்லணும். நாங்கள் பார்க்கணும், சொல்லணும், பாடணும், துதிக்கணும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கராஜா. வானத்தின் வழியாக அவரோடு பேசினீரே, இன்று எங்களோடு கூட இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் வழியாக செய்தி வழியாக எங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. வானவர் பேசியது போல எங்களோடு கூட இந்த வேலையில பேசிக்கொண்டிருப்ப இறைவசன வார்த்தையில் பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் உண்மை காணணும், உண்மை அனுபவிக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வர நாங்கள் தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய டிவைன் லைட் ஊழியத்தின் சார்பாக மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். என் சகோதரோடு கூட இணைந்து நல்வாழ்த்து சேர்த்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் லைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால்